ஷோய் ஸ்டோ பிரமா எல்லாம் கேட்டுக்கோ. நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. 3 தலைச்சக்கரம் 3 தலைச்சக்கரத்தை பத்திரம் டெல்லி வரைக்கும் அடித்து நாசம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கணக்கு போட்டாச்சு. நீதிமன்ற கோர்ட்டில் ஆதார கார்டில் கணக்கு யமதர்மனை உட்கார வச்சுட்டார். கடவுளால் தான் முடியும். யமதர்மனை ஏமங்காலம் தூவே எருவ மாட்டு பயணம் அத்தனை அவங்களோட செட்டு பூரா அந்த பத்திரம் போட்டுப்பான். எல்லா கணக்குலையும் இந்த ஆதார கார்டை பிடிக்கிற கணக்கு. ஆதார கார்டுக்கு கணக்கு எடுக்க முதல் நீதிமன்றம் தான் 1ஆம் நம்பராக போட்டார் கணக்கு. கடவுள் இப்போ நீதிமன்றத்தில் ஆதார கார்டை எடுக்கல. அடுத்தாப்பில் சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவன் குண்டி ஒழுவோம். தட்டன்னு ஒளிவிக்கிட்டே போவோம். என்ன காரணம்? தப்பு பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேப்பரை அச்சடித்த பேப்பரை வச்சு தப்பு பண்ணி அப்போ தான் அவன் புரிவான் மானிடப்பே. அதுதான் நீதிமன்ற கோர்ட்டில் முதல் பிடி. ஆதார கார்டு கணக்கு எல்லா வழக்கறிஞர்லேருந்து எல்லாமே கேஸ்கட்டில் இருக்குது. எல்லாமே வாங்கி பதிவு பண்ணிக்குவோப்பா. அந்தந்த கேஸ்கட்டில் உள்ள ஆதார கார்டு உள்ளே வரணும். பிட் பண்ணணும். இல்லாட்டாலும் பிட் பண்ணிடுறப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோட்டார அனுப்பின்னு பிட் பண்ணிடு. ஏன்னா முதல் பிடி அங்கே தான். இராணுவ வானரப்படை, தரப்படை, விமானப்படை அங்கேருந்து இறக்கி வர்றது. அப்படி தான் இறக்கி வர முடியும். ஏன்னா இவன் மோசத்தில் வச்சுருக்கான். கண்டாரோலியுமே ரொம்ப மோசத்தில் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் ரொம்ப ஆடுதான். இந்த அதிமுக கட்சிக்காரன் எனக்கு மூளை இருக்குன்னு ஆடுதான். திமுக கட்சிக்காரனுக்கு எனக்கு மூளை ரொம்ப இருக்கு, நான் ஆடுதான். இந்த கணக்கு அடுத்து பலவற்ற கட்சிக்காரன் எனக்கு மூளை இருக்குது, நாங்கள் ஆடுதோம்ங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் வார்த்தை பேசுகிறவன் வருதா? இப்போ தேவைக்கா எனக்கு மூளை ரொம்ப இருக்குது, நான் ஆடுவேன் அப்படின்னு ஆடுறா. எவ்வளோ ஆடணுமோ ஆடு. அதான் கணக்கு. ஆட விட்டு இப்போ கணக்கு எடுக்கிற கணக்கு எல்லாமே இந்த பேப்பர் வச்சு விளையாட்டு. பூமியில் விவசாயத்தை கொடுத்த அழிச்சு வர்ற மானிடப்பே அரசியல்வாதி. இப்போ கணக்கு போட்டாச்சுப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை கேஸ் கட்டு கணக்கு வழக்கு முடிக்க முடியல. இப்போ முடிக்கிற கணக்கு ஆதார கார்டு அவனை கணக்கு பிடிக்கல. பேங்க் கணக்கு வரும். முதல் பேங்க் கணக்கு வரும். பேங்கை பிடிப்பான். இராணுவ வானரப்படை, தரப்படை, விமானப்படை பேங்க் கணக்கு 1. அடுத்து பஞ்சாயத்து போர்டு கணக்கு 2. பத்திரப்பதிவு கணக்கு 3 கணக்கில் பினாமி எல்லாம் உள்ளே சுற்றி ஒரு அரசியல்வாதி குடும்பத்தார் சேட்டை பண்ணி வச்சுருப்பான். என்ன அரசியல்வாதி சொல்லுவான், எங்களுக்கு மூளை இருக்குது, உங்களால் பிடிக்க முடியுமான்னு பார்ப்போமா அப்படிமா. கொண்டாரோலி மேலே இத்தனை சிக்கலில் எழுத்து ஆதார கார்டு உள்ள சிக்கு நிற்கடா மானிட பேலை. அந்த கணக்கு பிடிக்கல. ஆட்டா முடிக்க பேங்கில் 7 கோடி ட்ரான்ஸ்ஃபர் சார் பூராமே வரும். கணக்கு வரும். அதான் கணக்கு கடைசி அத்தியாயத்தில் 7 செம்மம் சேட்டை பண்ணி வச்சுருப்பான். இதில் மாட்டுவாண்டாங்கிற கணக்கு கடவுள் நீதிமான் வச்சுருந்த கணக்கு. நீதி அரசர் வச்சுருந்த கணக்கு. முக்கால் சேத்தியம் நீதிமன்ற கோர்ட்டு தான் முதல் ஆதார கார்டை செக் பண்ணுறது. முதல் 1ஆம் நம்பர். இதுதான் முதல் கணக்கு எடுக்கிறது. ஏற்கனவே கணக்கு உள்ளே போட்டாச்சு. இப்போ கணக்கு பிடிக்கிற கணக்கு. இந்த பிடிக்கிற கணக்கு இராணுவ வானரப்படை உள்ளே எடுக்கிற கணக்கு. எல்லாமே ஆதார கார்டு கணக்கு எடுக்கிற கணக்கு. அதான் சிபி ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்டு உளவுத்துறை எல்லாமே ரிப்போர்ட்டு கொடுக்குற அதிகாரி நீதிமன்ற கோர்ட்டில் கோட்டார் பெண்ணும் கொடுத்துறப்பா. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கணக்கு போட்டார் கடவுள். ஏன்னா ஒரு பிட்டு இனிமேல் விடுற மாதிரி இல்லைன்ட்டான் கடவுள். ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப அகம்பாத சேட்டாக்கு பூரா காலக்கையை தூக்கிட்டு பூரா மக்களை பூரா வேடிக்கை பார்த்து சும்மா கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அம்முட்டு பூரா பூமியை பூரா பாழாக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். பூமியை பூரா விவசாயத்தை பூரா பாழாக்கி நாசம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். முக்கால் சத்தியம் கணக்கு